காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் சக்தி உலகில் இல்லை. ட்ரம்பின் திட்டம் இறுதியில் தோல்வியில்தான் முடியும். 80 ஆண்டுகால வீழ்த்த முடியாத நிலம் காசா என சிரியா ஆட்சியாளர் கருத்து. சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை கூறாமல் தவிர்த்து வந்த அதன் ஆட்சியாளர் முகமது அல் சாரா முதன்முறையாக ட்ரம்பின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியுள்ளார். டொனால்டு ட்ரம்பின் கருத்து கடுமையான குற்றம் என சாடியுள்ள அவர், அது இறுதியில் தோல்வியில்தான் முடியும் என குறிப்பிட்டுள்ளார். மண்ணின் மைந்தர்களை அவர்களின் நிலங்களில் இருந்து வெளியேற்றும் சக்தி இந்த உலகில் யாருக்கும் இல்லை. உலகின் பல நாடுகள் அப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டு இறுதியில் தோல்வியில்தான் முடிந்துள்ளது. காசா போரிலும் அதுதான் நடந்துள்ளது. 1 வருடத்திற்கு மேல் நடந்த போரின் முடிவில் மண்ணின் மைந்தர்கள்தான் வென்றுள்ளார்கள். 80 வருடங்களாக இந்த பிரச்சனை நடந்து வருகிறது. பலமுறை காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் முயற்சிகள் நடந்துள்ளன. அது தோல்வியில்தான் முடிந்துள்ளது. சில நேரங்களில் அகதிகளாக மக்கள் வெளியேறினர். ஆனால் அவர்கள் கூட இன்று வேதனையில் உள்ளனர். அவர்கள் அன்று எடுத்த முடிவு தவறு என இப்போது கூறுகின்றனர். நிலம் எவ்வளவு முக்கியமானது என அவர்கள் தற்போது உணர்ந்துள்ளனர். இவ்வாறு சிரியாவின் தற்போதைய ஆட்சியாளர் அகமது அல் ஷாரா தெரிவித்துள்ளார். வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.